திரு ஹலீல், இப்போ என்ன எதை நோக்கி போயிட்டு இருக்கு மத்திய கிழக்கு? அது 1948க்கு முன்பாக இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே கிடையாது, பாலஸ்தீனம் இருந்தது. அப்போ 48க்கு அப்புறம் தான் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவானது. அப்போல்லாம் நமக்கு தெரியும், இந்த யூதர்கள் நாடு நாடாக கண்டமாக சுற்றித் திரிந்தார்கள். எல்லா ஐரோப்பிய நாடுகளிலுமே இந்த யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். நம்ம இஸ்ரேலை பார்க்குறோம், ஜெர்மனியில் ஹிட்லரால் கொல்லப்பட்ட பல லட்சம் யூதர்களை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அடைக்கலம் கொடுத்தவர்கள் பாலஸ்தீனர்கள், இடம் வாங்குவதற்கு அனுமதி கொடுத்தவர்கள் பாலஸ்தீனர்கள். சொல்லப்போனால் பாலஸ்தீனம் என்பது அப்பொழுது இங்கிலாந்துடைய காலனி நாடாக இருந்தது. ஆனால் இப்போ அங்கு தான் இவ்வளவு பிரச்சனை. அதெல்லாம் வரலாறு, இப்போ அதை பேசினா பெரிய வரலாறு பேசணும். இப்போ 1967 அந்த யுத்தத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை பெருசாச்சு. அந்த 1967 நடந்த 6 நாள் யுத்தத்துக்கு பிறகு பல்வேறு இடங்களை இப்போ வந்து 2 நாடுகளாக பிரிந்தார்கள். அதையெல்லாம் கடந்து 2 நாடுகளாக பிரிஞ்சு ஐநா வரைக்கும் அங்கீகரிச்சிருக்காங்க, பார்க்க முடியுது. ஆனால் இப்போ கடந்த ஆண்டு அக்டோபர் தாக்குதல் தொடங்கியது ஹமாஸ் தான். அக்டோபர் 7 பிரச்சனை ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட நீங்களே சொன்னீங்க ஆரம்பத்தில் 40,000 பேர்கள் கொல்லப்பட்டாங்க பாலஸ்தீனத்தில், காசாவில். அப்பொழுது உலகம் அமைதியாக தான் இருந்தது. யாரும் பெருசாக என்ன போரை நிறுத்துன்னு சொன்னாங்களே ஒழிய யாரும் வந்து பெருசாக இஸ்ரேலுக்கு வந்து ரிட்டாலியேஷன் கொடுக்கல, எச்சரிக்கை கொடுக்கல. ஆனால் 40,000 பேரில் பெரும்பாரியாக குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்பட்டாங்க. மேற்கு கரையில் 10 லட்சம் பேர் வந்து அகதி முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அப்பொழுதெல்லாம் எந்த பிரச்சனையும் உலகம் பயப்படலை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லெபனான் வாங்க, தெற்கு லெபனான், அது வந்து இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் இருக்கிறது. ஒரு லிட்டன் ஆறுங்கிற ஒரு ஆறு தான் பிரிக்குது லெபனானையும் இஸ்ரேலையும். 145 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு ஆறு. இந்த ஏற்கனவே இந்த தெற்கு லெபனானில் இந்த இஸ்புல்லா வருவதற்கு முன்பாக லெபனானை ஆக்கிரமிப்பு செஞ்சது இஸ்ரேல். அதற்கானதான் அங்கே இஸ்புல்லாவே அங்கே வந்து, ஏன்னா அங்கே இருக்கிறவரெல்லாம் வந்து ஷியா முஸ்லீம்களின் காரணமாக ஈரான் அவர்களுக்கு ஃபண்டு பண்ணி ஷியாங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். 2000 உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டது, துரத்தி அடிக்கப்பட்டது, இதெல்லாம் சரி. விஷயத்துக்கு வரேன். இப்போ ஹமாஸுடைய தலைவர் வந்து ஈரானில் வந்து இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டார். ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி விழாவிற்கு வந்திருந்த ஹமாஸுடைய தலைவர், அவர் வந்து பலஸ்தீனத்துடைய பிரசிடண்டாக இருந்தவர், முக்கியமான தலைவர். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஐக்கிய நாடுகள் சபை பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இஸ்ரேல் தான் வந்து இந்த டூ ஸ்டேட் நேஷன் எடுத்துக்கல. 67க்கு அப்புறம் அது 1 ஸ்டேட் நேஷன் தான். பாலஸ்தீனம் என்பது இஸ்ரேலுடைய ஒரு மாநிலம் என்று தான் சொல்கிறாங்க. இப்போ இஸ்மாயில் ஹனியா வந்து அங்கே கொல்லப்பட்டவுடன் அது மிகப்பெரிய ஒரு பிரளயம், ரைட்டு, அது நடந்துச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தெற்கு லெபனானில் இந்த ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டார். அவர் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷங்களாக வந்து ஹமாஸ் இது ஹிஸ்புல்லாவுடைய தலைவராக இருக்கிறார், கொல்லப்பட்டார். அதோடு சேர்ந்து பல்வேறு தளபதிகள் கொல்லப்பட்டாங்க, நடந்துச்சு. சார் சொன்னது மாதிரி அந்த ஈரானுடைய புரட்சிகரப்படை சிரியாவுடைய தூதரகத்தில் வச்சு அவருடைய முக்கியமான தளபதியை கொண்டாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு ரிட்டாலியேஷனை ஏற்படுத்திச்சு. அப்போ ஈரான் வந்து இங்கே இதை அனுப்பிச்சாங்க, ஏவுகணை அனுப்பிச்சாங்க. ஆனால் அப்பொழுது அனுப்பப்பட்ட ஏவுகணை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணி நேரம் கடந்து வந்து விழுந்தது. அவர் நிச்சயமாக அவரே விளக்கமாக சொல்லுவார். ஆனால் இப்பொழுது வந்து விழுந்த ஏவுகணை 12 நிமிடங்களில் வந்து விழுந்திருக்கிறது. அவர்கள் சொன்னாங்கல்ல, அங்கே உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் மினிஸ்டர் சொன்னார், என்ன சொன்னார், நாங்கள் இப்போ வந்து அந்த பீப்புள் வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதியை டார்கெட் பண்ணலை, நாங்கள் வந்து அரசு இருக்கிற இடத்துல தான் டார்கெட் பண்ணியிருக்கோம், அதனால உயிரிழப்புகள் குறைவுன்னு சொன்னாங்க. இப்பொழுது இனிமேல் மீண்டும் வந்து இப்போ வந்து நெதன்யாகு சொல்றாரு, நாங்கள் வந்து இந்த ரிட்டாலியேஷன் கொடுக்குறோம், எச்சரிக்கை கொடுக்குறோம், ஈரான் தவறு செய்து விட்டது, இதுக்கான பிரைஸ் சரியான பதிலை வந்து பெறுவார்கள் பெறுவார். இதைத்தான் இப்போ ஈரான் சொல்றாங்க. இதை சொல்லிக் கொண்டிருந்தால் நாங்கள் வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதியில் நாங்கள் வந்து ஏவுகணை அனுப்புவோம். இப்போ இது வந்தால் நீங்க சொன்ன மாதிரி இது 3ஆம் உலக போரா மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேளுங்க, இன்னைக்கு நிலைமைக்கு இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தியில் உலக அளவில் உற்பத்தி செய்கின்ற நாடுகளில் 3வது இடத்தில் ஈரான் இருக்கிறது. இன்றைக்கி கச்சா எண்ணெயில் 5.1 விழுக்காடு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து உற்பத்தி செய்கிறது. இப்போ நாமளே எடுத்துக்கங்களேன், இப்பொழுது பாருங்கள், இப்போ ஈரானிடமிருந்து ஈரானுக்கு பொருளாதார தடையை அமெரிக்கா விதித்தாங்க. ஆனாலும் சைனாவோ இந்தியாவோ அதை கேட்கல. துருக்கி வந்து வெளிப்படையாக சொன்னாங்க, நாங்கள் வந்து அங்கேருந்து வாங்கத்தான் செய்வோன்னு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஈரானிடமிருந்து மட்டும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் 2.5 லட்சம் பீப்பாய்களை நம்ம வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறோம். இதே வந்து சீனா வந்து 4 லட்சம் பீப்பாய்களை இறக்குமதி பண்ணுறாங்க. ஒரு பீப்பாய் என்பது 150 லிட்டரு. அப்போ வந்து 4 லட்சம் லிட்டர், 4 கோடி லிட்டர் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். சைனா வந்து 10 கோடி லிட்டர் கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார பிரச்சனை அங்கே இருக்கிறது. இப்போ ஒருவேளை இப்போ சீனாவுக்கு, இப்போ ஈரானுக்கு சீனா ஆதரவு கொடுக்குறாங்க, துருக்கி ஆதரவு கொடுக்குறாங்க, ரஷ்யா ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் அது உலக யுத்தத்துக்கு போய் நோக்கி தான் போகும். அதைத்தான் விரும்பலை இதுவரை. இப்போ ஹமாஸ் அடிக்கும் போது ஏன் உலகம் வேடிக்கை பார்த்துச்சு? ஹமாஸ் வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப்னு சொன்னாங்க.
அவர்கள் அந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடுகின்ற ஒரு இனக்குழு. அதை வந்து ஐக்கிய நாடுகள் சபை ஒத்துக்கிட்டதுனால தான் இன்னைக்கு வந்து அந்தோனியோ குத்ரேஸை வந்து இஸ்ரேலுக்குள்ள உள்ள விட மாட்டேன்றாங்க. அது புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி இது ஹிஸ்புல்லா வந்து தெற்கு லெபனானில் இருக்கின்ற அவர்கள் லெபனானை ஆட்சி செய்கின்ற அந்த ஒரு ஆட்சியாளர்கள் ஒரு பிரிவினர் அவங்களும் ஆட்சி பண்ணுறாங்க. அப்போ இவர்கள் எல்லாம் வந்து தீவிரவாதி குழு இவரெல்லாம் வந்து பயங்கரவாதிகள்ங்கிற பேரில் வச்சு தான் இன்றைக்கி மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஈரான் நேரடியாக வந்த உடனே இன்றைக்கி உலகம் முழுகிது. ஈரான் என்பது ஒரு பெரிய நாடு, நிலப்பரப்பிலும் சக்திகளும் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய நிலப்பு நாடு. இப்போ இங்கே இருக்கின்ற டெல்லவிவ் நகரம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்ரேலே வந்து தமிழ்நாட்டில் பாதி தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன தான் இருந்தாலும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் என்ன நிலைமைக்கு போகும்? இப்போ என்ன பிரச்சனை? 1993 இதே இஸ்ரேல் இருக்கின்ற பிரதமராக இருந்த பிரதமருக்கும் பாலஸ்தீன பிரதமராக இருந்த யாசர் அரஃபாத்துக்கும் ஒப்பந்தம் நடந்துச்சுல்ல? இச்சாக் ராபினுக்கும் யாசர் அரஃபாத்துக்கு ஒப்பந்தம் எப்படி நடந்துச்சு? ஒரு பீஸ் ஸ்கீம் 93-94 வச்சுக்கோங்க. அப்போ எப்படி எடுத்துக்கிட்டா அந்த இச்சாக் ராபின் என்ன சொன்னார்? இனிமேல் இந்த பகுதியில் மத்திய கிழக்கு பகுதியில் ஒரு ரத்தம் வடியக்கூடாது, அஹிம்சையா இருக்கணும், ஒரு அன்பானை கொண்டு போகணும்னு சொன்னார். அவரே கொல்லப்பட்டார். அதை கொலை செய்தவர்கள் யூத வலதுசாரிகள். இது வெளிப்படையாக செய்த ஒரு பொதுவா ஒரு பார்வை என்ன சொல்றாங்கன்னா, போன அக்டோபர்ல சண்டே ஆரம்பிச்சு விட்டது ஹமாஸ் தானே. ஹமாஸ் தானே போய் தாக்குதல் நடத்தினாங்க. என்ன காரணம் நான் சொல்றேன் உங்களுக்கு. வந்து இந்த ஹமாஸ் பகுதியில் நீங்கள் அதாவது இஸ்ரேலுக்கு தெற்கு பகுதி, அந்த பகுதியில் தான் காசா இருக்குது. மேற்கு கரையில் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஜோர்டனுக்கு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் பாலஸ்தீனம்ங்கிறது ஒரு நாடு, அந்த நாட்டுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கே நீங்கள் வந்து இஸ்ரேல் ராணுவத்தை தாண்டி தான் போகணும். இப்படிப்பட்ட சூழல். யாசர் அரஃபாத் ஒரு முறை சென்னை வந்திருந்தார் உயிரோடு இருக்கும்போது. அவர் அப்பொழுது சொன்ன செய்தியை நான் இங்கே கோட் பண்ணுறேன். நான் பாலஸ்தீனத்தின் அதிபராக இருந்தாலும் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பவர்கள் இஸ்ரேல் ராணுவத்தினர் சொன்னார். அந்த அளவுக்கு என்னை சுற்றி இருக்காங்கன்னு. இப்போ ஏன் பிரச்சனை வந்தது? இப்போ வந்து இப்போ காசாவில் இருக்கின்ற 20 லட்சம் மக்களுக்கு உணவு இல்லை, மருந்து இல்லை. அங்கே இருக்கின்ற பெண்களுக்கு அவர்களுக்கான மாதவிடாய் பிரச்சனையை சரி பண்ண மருந்து கூட கிடையாது. அவர்களுக்கு எங்கேருந்து வரணும்னா எகிப்திலிருந்து வரணும். அதை தொடர்ச்சியாக இஸ்ரேல் தடுத்து கொண்டிருந்தது. அதை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பிரச்சனை அவர்களுக்கு பசி பட்டினி, வேற வழி இல்லாமல் அந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணதா சொல்றாங்க ஹமாஸ்ல. இப்போ இது வந்து அங்கே நசுக்குறீங்கல்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன், வெளிப்படையாக 2 நேஷன் ஸ்டேஷன், அதாவது நீங்கள் பாலஸ்தீன ஒரு நாடு, இறையாண்மை மிக்க நாடு, இஸ்ரேல் ஒரு இறையாண்மை மிக்க நாடுங்கிறத இஸ்ரேல் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளலை? இந்த பெஞ்சமின் நெதன்யாஹு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏற்றுக்கல. அவருடைய அந்த லிக்குட் கட்சி அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏற்றுக்கல. தாக்குதலை இவர்கள் தொடங்கினாலும் காரணம் இஸ்ரேல்கிட்ட தான் இருக்கு. அப்படிதாங்க சுற்றி இருக்காங்கங்க. மேற்கு கரைக்கு பக்கம் போக முடியல. பேசுவோம். சரி, ஒரு குறிப்பிட்ட என்னன்னா, அதாவது அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக பராக் ஒபாமா இருக்கும் பொழுது அப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே ஒரு பொருளாதார தடை இருந்தது. அதை நீக்கியவர் பராக் ஒபாமா. அப்பொழுது இஸ்ரேலுடைய பிரதமராக இருந்தவர் பெஞ்சமின் நெதன்யாஹு. ஏன்னா 5 முறை வந்து அவர் பிரதமராக இருக்கிறார். இன்னொன்று சொல்ல போனால் ஈரானுக்கு வந்து போய் அந்த நாட்டுக்கு விசிட் பண்ணவரே பராக் ஒபாமா தான். அவர் ஹசன் பராக் ஒபாமா அப்படின்னு சொல்லி அவர் இஸ்லாமிய அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையே வச்சார். இப்போ வந்து சுமன் ஸ்ரீராமன் சொல்லும்போது சொன்னார், இவர்கள் வந்து ஷியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம்ங்கிற பிரிவு உண்மை. ஆனால் ஹமாஸ் வந்து சன்னி முஸ்லீம், இங்கே ஹிஸ்புல்லா வந்து ஷியா முஸ்லீம். இது என்ன பிரச்சனைனா, நீண்ட நெடுங்காலமாக ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் பெரிய அளவில் ஈடுபாடு இல்லை. ஆனால் இந்த முறை இந்த 40,000 பேர் கொல்லப்பட்ட பிறகு இந்த ஹிஸ்புல்லாவும் இந்த ஹமாஸும் ஒன்றா சேர்ந்துருக்கிறது இன்னைக்கு வந்து இவர் நெதன்யாஹு எதிர்பார்க்கல. அதுதான் அங்கே பிரச்சனை. அப்ப ஈரானும் சேருது, 2 பேருக்கும் பின்புலமா இருக்கிற ஈரானும் சேர்றாங்க. ஹிஸ்புல்லா என்றால் ஈரான் தான், முழுக்க முழுக்க ஹிஸ்புல்லா என்பது ஈரான். ஆனால் ஹிஸ்புல்லாவில் இருப்பவர்கள் லெபனானை சார்ந்தவர்கள், அவர்கள் ஷியா முஸ்லீம்கள். இப்போ உலக அளவில் ஷியா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கின்ற நாடு ஈரானும் ஈராக்கும் தான். உலக அளவில் 90 விழுக்காடு சன்னி முஸ்லீம்கள் தான். அந்த இருக்கின்ற 10 விழுக்காடுமே ஈரானில் ஈராக்கில் இருக்காங்க. அப்போ அவர்களுடைய மக்கள் பாதிக்கப்படும் பொழுது தான் இந்த ஈரான் வந்து அவர்களுக்கு ஃபண்ட் பண்ணி ஹிஸ்புல்லாவை ஏற்படுத்தினாங்க தெற்கு லெபனான் முழுவதும். அந்த 2000 உள்நாட்டு கலவரம் ஏற்பட்ட போது இவர்களை விரட்டி அடித்தார்கள். ஈரானுடைய ஃபண்டோட இந்த ஹிஸ்புல்லா வளர்ந்து விரட்டி அடித்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஹசன் நஸ்ருல்லா தலைவராக வர்றார். 25 வருஷம் இந்த ஹசன் நஸ்ருல்லா தலைவராக இருந்தார். அவரை வந்து காலி பண்ணணும்னு சொல்லி நீண்ட கால திட்டம் சொல்லி சொன்னாங்க. சரி, குறிக்கிறீங்க. எப்படி பார்க்குறேன்னா, அதாவது இப்போ சமீபத்தில் வந்து பெஞ்சமின் நெதன்யாஹு ஐக்கிய நாடுகள் சபைக்கு போனார். அங்கே 2 பதாகைகளை தூக்கி வச்சார். இது வந்து அந்த கண்ட்ரீஸ் ஆஃப் பிளஸிங், கண்ட்ரீஸ் ஆஃப் கர்ஸ், இது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட நாடுகள், சபிக்கப்பட்ட நாடுகள்னு சொன்னார். அதை புரிஞ்சுக்கிங்க. அதாவது இப்போ இந்த ஈரானை தொடும் வரைக்கும் இந்த உலகம் அமைதியாக இருந்தது. நீங்கள் நல்லா பாருங்கள். நீங்கள் வந்து ஹமாஸை தொட்ட வரைக்கும் யாரும் கவனிக்கல.
40,000 பேர் கொல்லப்படும் போதும் எல்லாம் அமைதியா கடந்து போனாங்க. கண்டனங்கள் எதிர்ப்புகள் ஒரு பக்கம் கண்டனங்கள் சொன்னாங்க, இருந்துட்டு பேருக்கு இருக்கு. சொன்னாங்க. சுத்தர இல்லைன்னு சொல்ல முடியாது. நண்பர் சொன்னது மாதிரி அமெரிக்கா வந்து தேர்தல் காலம் நவம்பர் 1 வீக்ல தேர்தல், 2 கட்சியுமே வந்து டெமோக்ராட்டிக் கட்சியும் குடியரசுக் கட்சி ரிப்பப்ளிக் கட்சி ரெண்டுமே ஆதரவு கொடுக்குறாங்க. அது வேற அது அரசியல். ஆனால் ஈரான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப காட்சி மாறுது. ஒன்று. இரண்டாவது, இவர்கள் இந்த லிக்விட் கட்சி 70s தோழர் சொன்னார்ல, இந்த ஏரியல் ஷரோன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லிக்விட் கட்சி வலதுசாரி கட்சி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்சி தேசபக்தியை முன்னிறுத்தினாங்க. எப்பெல்லாம் பெஞ்சமின் நெதன்யாகு பிரதமராக வர்றாரோ இப்போ இந்த போர் நடந்திருக்கு. நீங்க நல்லா எடுத்து பாருங்க, இஸ்ரேல் வரலாற்றில் 48லேருந்து இப்போ வரைக்கும் அதிகமான போர்கள், அதிகமாக பாலஸ்தீனியர் கொல்லப்பட்டது பெஞ்சமின் நெதன்யாகு காலகட்டத்தில் தான். 5 முறை பிரதமர். இப்போ நீங்கள் ஈரான் 11 பேரை பயங்கரவாதிகள்னு அறிவிங்க, நாங்கள் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல. இந்த பெஞ்சமின் நெதன்யாகு, பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கேலண்டு, டேனியல் ஹாரி, வெளியுறவு எல்லாம் சேர்ந்திருக்காங்க. இப்போ நீங்கள் கூட கேட்டீங்க, ஏன் ஐக்கிய நாடுகள் சபையுடைய செயலாளர் அந்தோனியோ குத்ரோஸை நாட்டுக்குள்ள உள்ள விடலன்னு. இவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க. இஸ்ரேல் ஈரானுடைய இந்த புரட்சிகர படையை பயங்கரவாதிகள் என்று அறிவிங்கள் என்று 32 நாட்டுக்கு லெட்டர் அனுப்பிச்சாங்க. அது ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கல. அந்த கோபத்தில் தான் இப்போ ஐக்கிய நாடுகள் சபை அவருடைய செயலாளரை உள்ள விடலை. ஆனால் சில தினங்களுக்கு முன்பு தான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போய் பேசிட்டு வர்றாரு. இப்போ என்ன ஒரு பாலிடிக்ஸு, இவங்க பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்று. ஐக்கிய நாடுகள் சபையே அயோக்கிய சபையாக தான் இருக்கு. அதான் உண்மை.